ராம்குமார், ஒவ்வொரு ஆண்டுமே பாமக சார்பாக வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது வெளியிடப்படும். குறிப்பாக அந்த ஆண்டிற்கான வேளாண்மை தொடர்பாக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்ததான அந்த பாமக சார்பாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை என்பது வெளியிடப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது அதற்கான அந்த வெளியீட்டு விழா என்பது தற்பொழுது சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ், பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதனை திலகபாமா கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போல பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், அதே போல விவசாயிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்டோரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விவசாயிகள் அனைவரையும் அழைத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்ததான அந்த நிதிநிலை அறிக்கை என்பதும் அதற்கு எவ்வளவு திட்டங்கள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்து ஒவ்வொரு ஆண்டுமே தமிழக சட்டப்பேரவையில் அந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாக பாமக சார்பாக இந்த மாதிரியான வெளியிடுவது ஒவ்வொரு ஆண்டுமே அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்துவது எப்படி என்பது குறித்ததான அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இருக்கும். குறிப்பாக மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார்.